அனைவருக்கும் வணக்கம். பாரி படிப்பகத்திலிருந்து இன்னைக்கு நாம பார்க்க போற காணொளி 6ஆம் வகுப்பு தமிழ் பாடத்திலிருந்து ஒரு 30 கேள்விகள், வினா விடைகளை பார்க்க போறோம். வினா எண் 1. கீழ்க்கண்டவற்றில் எது வலஞ்சுழி எழுத்து இல்லை? கீழ்க்கண்டவற்றில் எது வலஞ்சுழி எழுத்து இல்லை? விடை ஆப்ஷன் சி எகரம். 6ஆம் வகுப்பு பாருங்க. வலஞ்சுழி எழுத்துக்கள் அ, ஏ, ஔ, ந, ஞ. இடஞ்சுழி எழுத்துக்கள் ட, ய, ழ. அப்போ இதுல எகரம் யா என்பது வலஞ்சொலி எழுத்து இல்லை. அதாவது யா என்பது இடஞ்சொலி எழுத்து. வினா எண் 2. இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இது நீ கருதினை ஆயின். இவ்வடிகள் இடம்பெற்ற சிலப்பதிகார பகுதி எது? விடை ஆப்ஷன் பி வஞ்சிக்காண்டம். இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இது நீ கருதினை ஆயின். இந்த ஒரு வரிகளை வச்சுக்கிட்டு எத்தனை கேள்விகளை உருவாக்கலாம்னு பாருங்க. இந்த பாடலடிகள் இடம்பெற்ற நூல் சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரத்துல 3 காண்டங்கள் இருக்கு. அதுல எந்த காண்டத்துல இந்த பாடலடி இடம்பெற்றிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வஞ்சி காண்டம். சரி, வஞ்சி காண்டத்துல எந்த காதையில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா காட்சி காதை. சரி, காட்சி காதையில் இந்த கூத்து சொன்னவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா செங்குட்டுவனுடைய அமைச்சர் வில்லவன் கோதை சொல்றார். 165வது அடியில இங்க பாருங்க, வில்லவன் கோதை வேந்தனுக்கு உரைத்தவை. அவர் சொல்றாரு, இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இது நீ கருதினை ஆயின். ஓகேங்களா? ஒரே ஒரு பாடல் வரி. அந்த பாடல் வரிகளை வச்சுட்டு எத்தனை கேள்வி கேட்பாருங்க. இந்த பாடலடி இடம்பெற்ற நூல் சிலப்பதிகாரம், இடம்பெற்ற காதை வஞ்சி காண்டம், இடம்பெற்ற காதை காட்சி காதை. இது யார் சொன்னது அப்படின்னா வில்லவன் கோதை. ஸோ பிஜிடிஆர்பி படிக்கிறவங்க ஒரு கொஸ்டின் வச்சுக்கிட்டு அது எத்தனை கேள்விகளை உருவாக்க முடியும் பாருங்க. வினா எண் 3. கீழ்கண்ட திருக்குறளின் விடுபட்ட அடியை தேர்க. தானம், தவம் இரண்டும் தங்கா வியனுலகம். தானம், தவம் இரண்டும் தங்கா வியனுலகம். விடை ஆப்ஷன் சி வானம் வழங்காதெனின். தானம், தவம் இரண்டும் தங்கா வியனுலகம், வானம் வழங்காதெனின். வினா எண் 4. தன்மை நவிர்சி அணி என்பது? விடை ஆப்ஷன் டி இயல்பு நவிர்சி அணி. வினா எண் 5. வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல, மற்றவர் மனதில் நீ வாழும் வரை என்றவர்? விடை ஆப்ஷன் பி அன்னை தெரசா. வினா எண் 6. தமக்கென முயலா நோன்தாள் பிறர்க்கென முயலுனர் உண்மையானே. இவ்வடிகள் இடம்பெற்ற நூல் எது? விடை ஆப்ஷன் பி புறநானூறு. வினா எண் 7. கீழ்கண்டவற்றில் பொருந்தாத ஒன்றை தேர்க. விடை ஆப்ஷன் சி முப்பால். அக்கேனம், முப்பாற்புள்ளி, தனிநிலை. இது மூன்றும் ஆயுத எழுத்தை குறிக்கக்கூடிய சொற்கள். முப்பால் என்பது திருக்குறளை இன்னொரு பேர், திருக்குறளை குறிக்கக்கூடிய சொல். வினா எண் 8. சாங்சுரி என்பதின் பொருள் யாது? விடை ஆப்ஷன் டி புகலிடம். வினா எண் 9. ஒருவனுக்கு மிகச்சிறந்த அணிகலன் எதுவென திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார்? விடை ஆப்ஷன் பி பணிவு, இன்சொல். வினா எண் 10. இயன்றவரை புரிந்துகொள். இது எங்க இருக்குனாக்க 6ஆம் வகுப்புல அறிவியல் ஆத்திச்சூடியில வரும் பாருங்க. இயன்றவரை புரிந்துகொள், அறிவியல் சிந்தனைகொள், ஆய்வில் மூழ்கு, இயன்றவரை புரிந்துகொள், ஈடுபாட்டுடன் அணுகு, உண்மை கண்டறி, ஊக்கம் வெற்றி தரும், என்றும் அறிவியலை வெல்லும், ஏன் என்று கேள், ஐயம் தெளிந்து சொல், ஒருமித்துச் செயல்படு, ஓய்வற உழை, ஔடதமாம் அனுபவம். நெல்லை சு. மூத்து அவர்கள் எழுதின
அறிவியல் ஆத்திச்சூடி அப்படிங்கிற ஒரு பாடத்துல தான் இந்த கேள்வி வந்திருக்கு. வினா எண் 11. ஓய்வு பிளஸ் அற கீழ்க்கண்ட எவ்விதிப்படியும் புணர்ந்துள்ளது? விடை ஆப்ஷன் ஏ, உயிர்வரின் உட்குரல் ஓடும் உடல் மேல் உயிர் வந்தொன்றுவது இயல்பே என்ற விதிப்படிதான் இது புணர்ந்துள்ளது. ஊ என்பது குற்றியல் உகரம். இங்க வருமொழியில உயிரெழுத்து வந்திருக்கிறது. அதனால இங்க வந்திருக்கக்கூடிய உகரம் போயிடும். இவ்வுன்னு நிற்கும். இவ்வு கூட்டலா வா, ஓய் வர அப்படின்னு புணரும். வினா எண் 12. மின் கூட்டல் அணு மின்னணு என்பது கீழ்க்கண்ட எவ்விதியின்படி புணர்ந்துள்ளது? விடை ஆப்ஷன் சி, தனிக்குறில் முன் ஒற்று உயிர்வரின் இரட்டும் என்கிற விதியின்படிதான் இது புணர்ந்துள்ளது. இது மீ என்பது குறில், அதை அடுத்து ஒரு ஒற்று வந்திருக்கிறது. வருமொழியில் உயிரெழுத்துக்கள் வந்தால் தனிக்குறில் முன் ஒற்று உயிர்வரின் இரட்டும் என்கிற விதிப்படிதான் இது புணர்ந்துள்ளது. வினா எண் 13. நடுவு நின்ற நன்னெஞ்சினோர் என்ற பட்டினப்பாலை அடிகளில் குறிப்பிடப்படுவோர் யார்? விடை ஆப்ஷன் பி, வணிகர். வினா எண் 14. வினா எண் 14 பொறுத்துக. உமணர் போலும் பாலோடு வந்து கூலோடு பெயரும் பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் நடுவு நின்ற நன்னெஞ்சினோர். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நற்றிணை, குறுந்தொகை, பட்டினப்பாலை, அகநானூறு. ஸோ உமணர் போகுலும் இது நற்றிணை. பாலோடு வந்து கூலோடு பெயரும் குறுந்தொகை. பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் அகநானூறு. நடுவு நின்ற நன்னெஞ்சினோர் பட்டினப்பாலை. ஸோ 1 2 4 3 1 2 4 3 ஆப்ஷன் பி தான் ஆன்சர் இதுல. வினா எண் 15. நின்றிருந்த என்ற சொல் எவ்விதிப்படி புணர்ந்துள்ளது? விடை ஆப்ஷன் ஏ, உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும் உடல் மேல் உயிர் வந்தொன்றுவது இயல்பே என்ற விதிப்படி புணர்ந்துள்ளது. ஸோ இது நின்று கூட்டல் இருந்த அப்படின்னு பிரியும். இங்க நிலைமொழியின் இறுதியில ரு என்கிற வல்லின உகரம் வந்திருக்கு. ஸோ வருமொழியின் முதல்ல ஈ என்கிற உயிரெழுத்து வந்திருக்கிறது. இங்க இருக்கிற உகரம் கெட்டு இற்கூட்டல் ஈ அப்படின்னு இருக்கும். அப்புறம் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பை என்ற விதிப்படி இற்கூட்டல் ஈ ரி, நின்றிருந்த அப்படின்னு புணரும். வினா எண் 16. எளிது என்ற சொல்லின் எதிர்ச்சொல்? விடை ஆப்ஷன் ஏ, அரிது. வினா எண் 17. கீழ்கண்டவற்றில் தவறான கூற்றை தேர்க. உயிரெழுத்துக்கள் 12 மொழிக்கு முதலில் வரும். ஆப்ஷன் பி, வகர வரிசையில் 6 எழுத்துக்கள் சொல்லின் முதலில் வரும். ஆப்ஷன் சி, ஆயுத எழுத்து சொல்லின் இறுதியில் வராது. ஆப்ஷன் டி, வல்லின எழுத்துக்கள் 6 மெல்லின எழுத்தில் இங்கும் சொல்லின் இறுதியில் வருவதில்லை. விடை பார்க்கலாம். உயிரெழுத்துக்கள் 12 மொழிக்கு முதலில் வரும். ஸோ இது கரெக்ட். அவங்க என்ன சொல்றாங்க, தவறான கூற்றை தேர்க அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் ஆயுத எழுத்து சொல்லின் இறுதியில் வராது, இதுவும் கரெக்ட். சொல்லின் நடுவுல தான் வரும் ஆயுத எழுத்து. வல்லின எழுத்துக்கள்ல 6 மெல்லின எழுத்துக்கள் இங்கும் சொல்லியில் இறுதியில் வருவதில்லை. ஸோ இதுவும் சரியான கூற்று தான். அப்போ தவறான கூற்று எதுனா, வகர வரிசையில் 6 எழுத்துக்கள் சொல்லின் முதலில் வரும். இதுதான் கரெக்டான ஆன்சர். அப்போ ஆன்சர் என்ன, வல்லின எழுத்துக்களை 8 எழுத்துக்கள் சொல்லின் முதலில் வரும். வா, வா, வி, வி, வே, வே, வை, வௌ என்கிற இந்த 8 எழுத்துக்கள் தான் சொல்லின் முதலில் வரும். இதுதான் ஆப்ஷன். ஸோ ஆன்சர் பி தான் கரெக்ட். வினா எண் 18. தேசிய அறிவியல் நாள் எப்பொழுது கொண்டாடப்படுகிறது? விடை ஆப்ஷன் ஏ, February 28.
வினா எண் 9. உயிரெழுத்தின் ஒலி வடிவம் பெற்று மெய்யும் உயிரும் சேர்ந்ததாக இருப்பது? விடை ஆப்ஷன் சி உயிர்மெய். வினா எண் 20. திங்கள், ஞாயிறு, மழை என இயற்கையை வாழ்த்துவதாக தொடங்கும் நூல் எது? விடை ஆப்ஷன் டி சிலப்பதிகாரம். வினா எண் 21. உயிர்மெய்க்குறில் எழுத்துக்கள் எத்தனை? விடை ஆப்ஷன் டி 90. உயிர் நெடிலெழுத்துக்கள் 126, மெய்யெழுத்துக்கள் 18, உயிர்மெய் எழுத்துக்கள் 216. ஸோ உயிர்மெய் குறில் எத்தனை அப்படின்னா 90. வினா எண் 22. கடல் நீள் முகந்த கமஞ்சூல் எழிலி என்ற அடிகள் இடம்பெற்ற நூல் எது? விடை ஆப்ஷன் பி கார் 40. வினா எண் 23. உலக உயிர்களை ஓரறிவு முதல் ஆறறிவு வரை வகைப்படுத்தியவர்? உலக உயிர்களை ஓரறிவு முதல் ஆறறிவு வரை வகைப்படுத்தியவர்? விடை ஆப்ஷன் டி தொல்காப்பியர். வினா எண் 24. கீழ்கண்டவற்றில் வேறுபட்ட ஒன்றை தேர்ந்தெடுக்க. விடை ஆப்ஷன் ஏ சிறுகதை. கவிதை, செய்யுள், துளிப்பா இது மூன்றும் கவிதை வடிவம். சிறுகதை என்பது உரைநடை வடிவம். அதுதான் இதுல வேறுபாடு. வினா எண் 25. பொய்யகற்றும் என்ற சொல்லை பிரித்து எழுதுக. விடை ஆப்ஷன் ஏ பொய் கூட்டல் அகற்றும். இது தனிக்கூறில் முன் ஒற்று உயிர்வரின் இரட்டும் என்கிற விதிப்படி இங்க ஒரு ஈ வரும். அப்புறம் உடல் மேல் உயிர் வந்தோன்றுவது இயல்பே என்ற விதிப்படி ஈ கூட்டல் யாவா மாறும். அதான் பொய் அகற்றும். வினா எண் 26. தமிழ் எங்கள் அசதிக்கு சுடர்தந்த வாளா, வேலா, நீரா, தேனா? தமிழ் எங்கள் அசதிக்கு சுடர்தந்த தேன். வினா எண் 27. தம் கவிதைகளில் பெண்கல்வி, கைம்பெண், மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு முதலான புரட்சிகரமான கருத்துக்களை பாடுபொருளாக பாடியவர் யார்? தன் கவிதைகளில் பெண்கல்வி, கைம்பெண், மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு முதலான புரட்சிகரமான கருத்துக்களை பாடுபொருளாக பாடியவர் பாரதிதாசன். வினா எண் 28. மா என்ற சொல்லின் பொருள் அல்லாததை குறிப்பிடுக. மா என்ற சொல்லின் பொருள் அல்லாததை குறிப்பிடுக. விடை ஆப்ஷன் சி துன்பம். மா என்றால் வண்டுன்னு ஒரு பொருள் இருக்கு, அழகுன்னு ஒரு பொருள் இருக்கு, விலங்குன்னு ஒரு பொருள் இருக்கு. ஸோ விடை ஆப்ஷன் சி துன்பம். வினா எண் 29. எதிர்ச்சொற்களை பொருத்துக. அணுகு. அணுகு என்பதற்கு எதிர்ச்சொல் விலகு. ஐயம். ஐயம் என்பதற்கு எதிர்ச்சொல் தெளிவு. ஊக்கம். ஊக்கம் என்பதற்கு எதிர்ச்சொல் சோர்வு. உண்மை என்பதற்கு எதிர்ச்சொல் பொய்மை. ஸோ ஆன்சர் 4, 1, 2, 4, 1, 2, 3. ஸோ ஆப்ஷன் சி 4, 1, 2, 3 தான். வினா எண் 30. பொய்யகற்றும் உள்ள பூடருக்கும் என்று தமிழின் பெருமை பாடியவர் யார்? பொய்யகற்றும் உள்ள பூட்டருக்கும் என்று தமிழின் பெருமை பாடியவர் யார்? விடை ஆப்ஷன் சி பெருஞ்சித்திரனார். பிஜிடிஆர்பிக்கு நம்ம பாதிப்படி பக்கத்துல இலவச இணையவழி தேர்வு நடந்துட்டு இருக்கு.
தேவைப்படுபவர்கள் கீழே முதல் கமெண்ட்ல வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருக்கோம். அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு வாரம் ஒரு தேர்வு நடந்துட்டு இருக்கு. தேர்வு நெருக்கத்தில் இன்னும் நிறைய தேர்வுகள் நடக்கும். ஸோ தொடர்ந்து பாரி படிப்பகத்தோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.